இப்ப நல்லூர் ஃபெஸ்டிவல் சீசன், அதுக்காக ஒரு தம்பி ஒரு ஆள் இறக்கி இருக்கிறோம். அழகான பழனி மலையாண்டவா உனை அனுதினமும். என் பேர் அபிஷாதன். நான் மட்டுவில இருந்து வரேன். நான் சாவச்சேரி இந்து காலேஜில் படிக்கிறேன். உதனி தனக்கிருதானி திருதாம் திருதாம் தோம் தைத்தே கணபதி நாம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி, அதாவது தென்மராட்சியின் மட்டுவில் கிராமத்திலிருந்து இறக்கி இருக்கிறோம். என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே. தமிழ் தினப்பட்டியல தேசியத்துல 3ஆம் இடம் கிடைச்சது எனக்கு. தேசியத்துல 3ஆம் இடம். தங்க வைர பவழ முத்து தவழும் தெய்வானை தங்க வைர. என் கல்வியில ரொம்ப அக்கறையா இருக்கேன். மற்றது மியூசிக்ல நான் ரொம்ப நிகழ்ச்சிகள் செய்யறேன். வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா முருகா. சின்ன வயசுல இந்த பலத்துக்கு படிக்கல. மியூசிக் இப்ப கிளாஸ் போகல, இப்பதான் 6ஆம் ஆண்டுல தான். மயிலாடு பாறையில ஏ மனச நானும் விட்டு போட்டேன். இது நான் ஹாபி மாதிரி எப்பவும் பாடிக்கொண்டிருப்பேன். பேஷன், எப்பவும் பாடிக்கொண்டிருப்பீங்க. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வார். முருகன் பாட்டு தான் யூடியூப்ல எப்ப இருந்தாலும் முதலாவது முருகன் பாட்டு தான் வருது. சோசியல் மீடியா தப்பா பயன்படுத்தாம இப்படி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும். குருவரை என போதும் முக்கட்பெருமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பே திரு. சின்ன வயசுல வகுப்பிலேயே தான் கவனிக்கிறேன். வீட்டை இங்கிலீஷ் புத்தகம் திறந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. 3 மொழியும் படிச்சிருந்தா தான் இந்த நாட்டுல பிழைக்கலாம். நல்ல ஒரு விஷயம். பன்னிருக்கை வேலவனே பன்னிருக்கை. தமிழ் லெந்தரின் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான காணொலியில் நானும் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். இப்போ நல்லூர் ஃபெஸ்டிவல் சீசன், அதுக்காக ஒரு தம்பி ஒரு ஆள் இறக்கி இருக்கிறோம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி, அதாவது தென்மராட்சியின் மட்டுவில் கிராமத்திலிருந்து இறக்கி இருக்கிறோம். முருகண்ட பாட்டுகள் எல்லாம் அப்படி நல்லா பாடுவார். இப்போ உங்களோட மனதுக்குள்ள ஓன்ற விஷயங்கள் என்னென்னா, இவையெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் நிறுவனண்டு. நான் போகைக்கு யாரோட பழகினாலும் அவைட்டு என்ன திறமை இருக்குன்னு ஆராய்வன். என்னோட பிளங்குறாக்களுக்கு தெரியும். இவர் வேறு யாரும் இல்லை, என்னோட மனைவியோட வலயத்தில் அதாவது தென்மராட்சி கல்வி நிலையத்திலே பணியாற்றக்கூடிய மாலதி அக்கான்னு சொல்லி அவரோட மகன் தான். நல்லா பாடுவார், முருகண்ட பாட்டு நல்லா பாடுவார். அப்போ இவரை பார்த்தோன்னே இவற்றை திறமைகளை வெளிப்படுத்தணும்னு ஒரு ஆசை வந்தது. நல்லா படிப்பார், போட்டிகள்லையும் பங்கு பெற்றி 1ஆம் இடத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆள். தேசிய மட்ட ரீதிகளில் பங்கு பெற்றக்கூடிய மோகனதாஸ் அபிஷாதன் அவர்களுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு அவருடைய திறமையை பறைசாற்ற ஒரு நேர்காணலாக இருக்கும். அருமையான காணொலி, நிறைய பாட்டுகள் பாட போகிறோம். நல்லூரில் ஒரு ஆன்மீக ரீதியான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக இந்த காணொலி ஏழுமானவரை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இப்போ எங்களோட காணொலிக்குள்ள வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்வோம் எங்களுடைய குட்டி பையன் மோகனதாஸ் அபிஷாதன் அவர்களை. வணக்கம் தம்பி. வணக்கம். எங்களை இந்த மதித்து இந்த கலையத்துக்கு இந்த நேர்காணலை தாரக்கு முதலாவதாக நன்றி. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், உங்களோட பெயர், அப்பா அம்மாவோட பெயர், பாடசாலை எல்லாத்தையும் சொல்லலாம், கிராமம். என் பேர் அபிஷாதன். நான் மட்டுவில இருந்து வரேன். நான் சாவச்சேரி இந்து காலேஜில் படிக்கிறேன். இது என் அப்பாவுக்கு பேர் மோகனதாஸ், அம்மாவுக்கு பேர் மாலதி. அப்பா ஒரு ஆசிரியர், அம்மா வலய கல்வி நிலையத்தில் கடமையாற்ற. சரி, ஒரு கல்வி பின்னணி உள்ள ஒரு குடும்பம் தான். நல்லா பாடுவார். நான் ஏன் இதையெல்லாம் பிடிச்சு கொண்டு வரேன்டா, இப்போ உங்களுக்கு 15 வயசு, என்ன 15 வயசு, 10ஆம் ஆண்டு. ஏன் பிடிச்சு கொண்டு வரேன்டா, அதேமாதிரி எங்கட சமுதாயத்தில் ஒரு இயல்பு இருக்குது. இப்போ அது கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்துட்டுது. என்றாலும் ஒரு சில பேர் யோசிக்கிறது படித்தாகலொன்றும் இந்த விளையாட்டுகள் உதுவலை கொண்டும் விடுறையிலேண்டு. அப்படி இல்லை, அவர் படிப்பிலையும் கட்டிக்காரன், இசைத்துறையிலையும் நல்ல ஒரு மிக திறமையான ஒரு ஆள். முதலாவதாகவே ஒரு பாடல் ஒன்றை அவருடைய குரலில் கேட்டுவிட்டு மேற்கொண்டு பேசலாம். காரணம் அப்படி ஒரு நல்ல குரல். இந்த காணொளி முருகனுடைய பாடல்களை அடங்கியதாக அதிகம் இருந்தாலும் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய சமயத்தை ஆரம்பிக்கிறது பிள்ளையாரோடு, இல்லையா? அப்போ பிள்ளையாருடைய ஒரு பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பேசலாம். இதோ பொம்ம பொம்ம தாத்தைய தையன குதினாக்கு நக்கு தில் பஜன் கரே உதனி தனக்கிருதானி திருதாம் திருதாம் தோம் தைத்தே கணபதி நாம் சதா
బొమ్మ బొమ్మత తేయ తేయ నకు దిల్ భజన్ కరే ఉతని తన కృదాని ధృదాం ధృదాం తోం తైతే గణపతి నాం సతా ദിമ്മിക്കരകട ദിക്കുത്താള ദിമ്മിക്കിണത്താക്രിടത്താക്രിടത്താളത്ത പോടുതാം ദിമ്മിക്കരകട ദിക്കുത്താള ദിമ്മിക്കിണത്താക്രിടത്താക്രിടത്താളത്ത പോടുതാം ഉദനിതന കൃതാനി ധൃതാം ധൃതാം തോം തൈതേ ഗണപതി നാം സതാ അമരു ബാസുകൾ ഗരം ബാജിത്തി അഗേണാം ചതുർഗണരാജ അമരു ബാസുകൾ ഗരം വാജിത്തി അഗേണാം ചതുർഗണരാജ താഴ മന്ദിര ഭഗുത്താ ശേഖുരമടലുക്കേ സുരഭാജ താഴ മന്ദിര ഭഗുത്താം ശേഖുരമടലുക്കേ സുരഭാജ ബൊമ്മ ബൊമ്മ താതയ്യ തയ്യ നക്കു ദിൽ ഭജൻ കരേ उतनी तन कृदानि धृदां धृदां तोम तैते गणपति नाम सता उतनी तन कृदानि धृदां धृदां तोम तैते गणपति नाम सता. அற்புதமான குரல் வளமுள்ள ஒரு இளம் கலைஞன் அபிஷாதன். நல்ல ஒரு குரல். இந்த பாட்டை கேட்டோடனே உங்களுக்கு எல்லாம் ஒரு பரவசமாக இருக்கும். கடவுள் சத்தியமாக நான் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிக்க எனக்கு மயிர்கூச்சறிஞ்சது. ஏனெண்டா ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அப்படி ஒரு வைப் கிரியேட் ஆகினது. இந்த நல்லூர் இந்த ஃபெஸ்டிவல் சீசன், சன்னதி கோவில், தேர்காண இருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் நினைச்சு கொண்டு இந்த பாடல்களை கேட்டால் அப்படி மெய்யுருகும். யாழ்ப்பாணத்தில் கடவுளை நேரிலே வரவழைக்கக்கூடிய ஒரு குரல் வல்லமை இருக்கிற ஒரு தம்பி. முதலாவதாக கேட்போம், பாடசாலை சாவகச்சேரி இந்த கல்லூரி என்று சொன்னீங்கள். உங்களுடைய பாடசாலையில் நடக்கிற என்னென்ன போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீங்கள், என்னென்ன எத்தனையாவது இடத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதுகளை பற்றி சொல்லுங்க. நான் தமிழ் தின போட்டியில் பங்கு வச்சிருக்கிறேன். தமிழ் தின போட்டியில் தேசியத்தில் 3ஆம் இடம் கிடைச்சது எனக்கு. தேசியத்தில் 3ஆம் இடம். நேஷனல்ல. மற்றது வேறு பள்ளிக்கூடத்தில் தேவாரம் பாடுற அதுகள்லையும் பங்கு பெற்றேன். மற்றது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் சார்ந்த போட்டிகளில் இதில் பங்கு பெற்றேன். மற்றது இந்த நவராத்திரி தின போட்டிகள், மற்றது நவராத்திரியில் தேவாரம் பாடுற அதுகளெல்லாம் நான் ஈடுபடுறேன். நீங்கள் சொன்னீங்கள் தேசிய ரீதியாக போனேன்னு சொல்லி. அப்போ வேறு வேறு மாவட்டம் மாகாணங்கள்லேருந்துலாம் வந்திருப்பினும் முதலாவது மாவட்டத்தில் வெளில வேணும், வலயத்தில் வெளில வேணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் தாண்டி போய்க்க அப்படி மோட்டிவேஷன் இருக்கும். வலயத்தில் வந்தோடனே பிறகு அடுத்தது என்ன வரும்? வலயத்துக்கு அடுத்தது மாகாணம். மாகாணம் வரும். மாகாணத்துலேயும் மாகாணத்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்தது. பிறகு தேசியத்துக்கு போய் சரி. ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். இவற்றை வீட்டில் அம்மா நல்ல சப்போர்ட்டுன்னு தெரியும் வெளிப்படையாகவே. என்னடா எங்களுக்கு ஒரு மனைவிக்கு நண்பியாக இருக்கிறதால அல்லது சேர்ந்து வேலை செய்கிற ஒரு அக்காவா, வீட்டில் அப்பா அப்படி இந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார், அம்மா அப்படி சப்போர்ட் பண்ணுறா, ஒரு விஷயத்தையும் சொல்லுவோம். என்ன மாதிரி இந்த இசைத்துறை சரி படிப்பு சரி ரெண்டுக்கும் எப்படி உங்களுக்கு உதவினும்? டியூஷன், மற்றது டியூஷனுக்கு காசு கொடுக்குறது, மற்றது என் கல்வியில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். மற்றது மியூசிக்கில் நான் ரொம்ப நிகழ்ச்சிகள் செய்கிறேன். அதில் இது ஹெல்ப்பாக இருக்கிறவே. வீட்டில் எத்தனை பேர்? நீங்கள் 3 பேர். நீங்கள் கடைசியா? ரெண்டாவது. உங்களுக்கு அடுத்து தங்கச்சி இருக்கிறா. அபிஷாதன் குரலில் இன்னும் ஒரு பாடலை பார்த்து விட்டு மேற்கொண்டு பேசலாம். இந்த நல்லூர் ஃபெஸ்டிவல் சீசனில் முருகன் ஒரு வைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அற்புதமான முருகன் பாடல் தம்பியின் குரலில் இது உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள். என்னப்பனே நையனே கந்தப்பனே கந்த காருண்யனே, என்னப்பனே நையனே கந்தப்பனே கந்த காருண்யனே, பன்னிரு கை வேலவனே பன்னிரு கை வேலவனே, பன்னிரு கை வேலவனே பன்னிரு கை வேலவனே, கன்னிவள்ளி மணவாழனே கன்னிவள்ளி மணவாழனே, வேல் 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 முருகாவே வேல் 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 முருகாவேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இலைமறை காயாக இருக்கிற நான் நடுக சொல்கிற வசனம், இந்த வசனம் என்னுடைய சேனலுக்கு பொருத்தமான ஒரு வசனம். இலைமறை காயாக இருக்கிற டேலண்ட்டுகளை வெளியில் கொண்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி கிராமமாக
ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் பிடிச்சு நிறுவன் உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ இப்படி தான் எங்களோட சொசைட்டியை நாங்கள் முன்னேற்றலாம். எங்களோட சொசைட்டி அப்படி போச்சுது, இப்படி போச்சுது, அப்படி திருவிழா கொண்டாடுறாங்க, இப்படி கொண்டாடுறாங்க, லைட்டு போச்சுது, கண் போச்சுது, நேற்று அங்கே என்ன ராமநாதபுரத்தில் அப்படி டான்ஸ் இப்படி டான்ஸ் கதைக்கிறத விட்டுட்டு இருக்கிற திறமைகளை வெளியில் கொண்டு வரைக்க பாசிட்டிவின் பவர் கூடும். அதால் நல்ல விஷயங்கள் கூட செய்ய தூண்டப்படும் என்றது என்னுடையதும் பலரதும் ஆழமான ஒரு தீவிரமான நம்பிக்கை. ஸோ இந்த காணொளிக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வேணும். பாடசாலையிலையும் நிச்சயமாக இதுக்கு ஒரு சப்போர்ட்டான என்விரான்மெண்ட் இருந்தால் தானே இதை செய்யலாம். வீட்டை மட்டும் இருந்தால் செய்யலாம். சில பேர் பாடினா ஒரு நக்கலை பார்க்குறாக்கள் இருப்பினம் எங்களோட சமூகத்தில் அல்லது இது பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் உரித்தான விஷயம் என்று சொல்லி ஸ்டிக்மட்டைஸ் பண்ணி எல்லாம் இருக்கணும். எனக்கெல்லாம் அப்படி நடந்திருக்குது. இதாலேயே நான் சங்கீத கிளாஸுக்கு போகாமல் இருந்து ஆசையில் இப்போ படிக்கிறேன். உங்களுக்கு பாடசாலையில் எப்படி ஆதரவு இருக்குது? சங்கீதம் இதுகளுக்கு என்ன கூப்பிடுறவே. குறிப்பாக ஆசிரியர்கள்ட பேர் சொல்லலாம். யார் உங்களுக்கு சரியான மோட்டிவேஷன்? பல பேர்ட்ட பேரையும் சொல்லலாம். பல பேர் இருக்கணும். இப்ப புதுசா வந்திருக்கேன். இப்ப நான் அவ்வளவு பழக்கம் இல்லை. நிறைய ஆக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இளமை காலத்தின் இசையாசிரியர் யார்? அவதான் மெயினா இருக்கும் இதுல. நான் சின்ன வயசுல அவ்வளோத்துக்கு படிக்கல. மியூசிக் இப்போ கிளாஸ் போகலிக்கிட்ட இப்பதான் 6ஆம் ஆண்டுல தான் முடியும். தம்பின்ற குரலுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி நல்லூர் உற்சவ காலத்தில் ஒவ்வொரு நாளும் திறமையான பிள்ளைகள்ன்ற சங்கீத இசை கச்சேரிகள் நடக்கிறது. அதில் தம்பின்றையும் இருக்குது. இப்போ அதாவது 30ஆம் தேதி இருக்குது. 30ஆம் தேதி நல்லூருக்கு முன்னுக்கு இருக்கிற கோவிலில் லொக்கேஷனா இருக்குது. நீங்கள் நல்லூர் அடியில் போனால் அந்த சங்கீத கச்சேரிகள் நடக்கிற இடத்த போயிட்டு பார்க்கலாம். தம்பின்ற இசை கச்சேரியும் இருக்குது. இப்போது இன்னும் ஒரு பாடல் ஒன்றை தம்பின்ற குரலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, உனை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வழிமயில் நாதனே வாவடி வேலனே, வழிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உனை அனுதினமும் வாழ வந்தேன் வேலவா. மிக திறமையான ஒரு குரல் வளமுடைய தம்பி அபிஷாதன் அவர்களுடைய நேர்காணலும் அவற்றை அனுபவ பயிர்களும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் தேசிய மட்டத்தில் கல்வி சார்ந்த விடயங்கள்லையும் போகிறீங்க, இசை சார்ந்த விடயங்கள்லையும் போகிறீங்க. ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னாடா என்னை பொறுத்த வரைக்கும் படிப்போடு கொண்டு போகிறதுன்றது கொஞ்சம் கரைச்சல் தான். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நான் படிப்பையும் படிக்கிறேன்னா மற்றது இது நான் ஹாபி மாதிரி எப்பவும் பாடிக்கொண்டிருப்பேன். பேஷன் எப்பவும் பாடிக்கொண்டிருப்பீங்க. மேட்ச் செய்யக்கும் ஒரு பாட்டு வந்தால் அதை பாட வேண்டியதான். பாடுறது. சரி, இப்போ முருகனுடைய பாடல்களை கூட நல்லா வைப்பாக பாடுறீங்க. முருகன் பக்தன் அப்படியே என்ன அதுன்ற ரகசியம்? எனக்கு பிள்ளையார் பாட்டு தான் பிடிக்கும். பிள்ளையார் பாட்டு இல்லை இப்போ அவ்வளோத்துக்கு. முருகன் பாட்டு தான் யூடியூப்ல எப்போ இருந்தாலும் முதலாக முருகன் பாட்டு தான் வருது. அப்போ இப்போ ஒரு முருக யுகம் மாதிரி தானே. இப்போ என்ன தெரியாது, அந்த வாய்ஸன் பாடின வண்ணமயிலரும் அவ்வளோத்துக்கு ரீச் ஆகினது. இப்போ ஸ்ரீனிஷா பாடி இருக்கிற எங்கட நாட்டு ஜனனி நடிச்சிருக்குது. அந்த முருகன் பாட்டு மட்டும் இப்போ போய் கொண்டிருக்குது. ப்ரோமோக்கள் போகுது. அப்போ அதுவும் ஒரு வைப்பான பாட்டாக வரப்போகுது. முருகன் பாட்டு பாடைக்க கூட சந்தோஷம் தான். நான் ஒரு முருக பக்தன். அப்போ எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு வந்தது. நீங்கள் அதை பாடைக்க நீங்கள் சொன்னீங்கள் படிப்போடு சேர்த்து பெம்பலாக தான் இதை கொண்டு போகிறேன். அதாவது இது கொண்டு ஒரு சீரியஸாக எடுக்காமல் டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் பாடுறேன்னு சொல்லி. எவ்வளோ நேரம் படிப்பியல் வீட்டை ஒரு அரை மணித்தி ஆரம்பிச்சு ஒரு 5 மணித்தியாலத்துக்கிட்ட 5 மணித்தியாலம் படிப்பீங்க. வகுப்பில் எப்படி கவனிப்பீங்களா? அல்லது வீட்டை வந்து கஷ்டப்பட்டு பாடமாக்குவீங்களா? இல்லை வகுப்பில் கவனிச்சுட்டு லைட்டாக பார்க்குறது? வீட்டை சப்பி துப்புறது குறைவு, வகுப்புலேயே கவனிச்சு கொண்டிருப்பேன். நல்ல ஒரு வசனம். அதாவது வீட்டை இருந்து சப்பி துப்புறதுன்றது அந்த சில பேர் இருந்து விளங்காமல் அப்படியே பாடமாக்குவீங்க. என்ன அதால் ஒரு பெரிய வசனம் இல்லை. கேட்கக்கூடாதுன்னு தானே சும்மா கேட்குறேன். எத்தனை நம்பர் நீங்கள்? 5ஆம் நம்பர் புதன். சரி, இப்போ கலைத்துறையிலையும் சாதித்து கொண்டு கல்வியிலையும் சாதித்து தேசிய மட்ட ரீதியாக சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சாவகச்சேரி மண்ணுக்கு ஒரு பெருமை. சாவகச்சேரி இந்துவின் மைந்தன் அபிஷாதன் அவர்களுடைய குரலில் இதோ இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்,
அங்கே புரிந்ததம்மா பெண்களுக்கு வந்தாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே புரிந்ததம்மா பெண்களுக்கு வந்தாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தேவயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தேவயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்க வைர பவழ முத்து தவழும் தெய்வானை தங்க வைர பவழ முத்து தவழும் தெய்வானை வாங்கிக் கொண்டாள் தாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை வாங்கிக் கொண்டாள் தாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை முருகப்பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். நல்ல ஒரு குரல், நல்ல ஒரு சங்கீத தன்மை வாய்ந்த ஒரு குரல், நல்ல சங்கதிகள் எல்லாம் வைக்கிறார். இந்த குரலை நீங்கள் கேட்டுட்டு நிறைய பேருக்கு இந்த காணொலிகளை பகிர்ந்து விடைக்க அவர்களுடைய பெற்றாருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். ஆஃபீஸில் கேப்பின உங்களோட பிள்ளைன்ற பாட்டு பார்த்தனா நல்லா இருக்குன்னு சொல்லி மாலதியக்கா நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறவா, நிறைய பேருக்கு ஒரு எல்லாத்த வேலையும் தான் எடுத்து போட்டு செய்வா. அதுக்கு தக்க நீங்கள் நல்ல படிப்புகள் அதே மாதிரி கலையில் ஈடுபாட ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது உண்மையாக அவங்களோட அம்மா அப்பா செய்கிற நல்ல விஷயங்கள் தான். இந்த யாழ்ப்பாணத்தில் அல்லது இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு என்ன ஒரு உங்களுடைய அறிவுரைன்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, பார்க்கவே தெரியுது. இப்போ நாமே இவ்வளோ எடுத்து போட்டுட்டோம். வயசான 75 வயது 76 வயது ஐயாவிலேருந்து 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையிலேருந்து எடுத்து போட்டிருக்கிறோம். இப்போ நிறைய ஆகல்படி இருக்கணும், நிறைய பேர் தொடர்பு கொள்ளினோம். எங்களை இப்போ உங்களையும் அப்படி தான் கூப்பிட்டேன் நான். அவைக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? இப்படி டேலண்ட் இருக்கிற ஆக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? டேலண்ட்டை வெளிக்கொண்டுறோம். எப்படி செய்யலாம்? அது சோஷியல் மீடியா தப்பாக பயன்படுத்தாமல் இப்படி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும். மயிலாடும் பாறையில மனச நானும் விட்டு புட்டேன் மலை தேச அழகனிடம் உசுர நானும் வச்சு புட்டேன் அந்த தணிகை மலை முருகனிடம் உசுர நானும் வச்சு புட்டேன் வரக்கான பக்கத்துலே இப்போ உருமி மேலோ கேட்டு புட்டேன் தைப்பூசம் தணிகையிலே எனும் செய்தி நானும் கேள்விப்பட்டேன். இப்போ அருகண்டோ காவடியே தோழு மேல தூக்கிக்கிட்டேன். உங்களுக்கு சின்ன வயதில் ஒரு மேடை வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கும். முதலாவதா நேஷனல் போனேன்டா என்னத்துக்கு? முதலாவதா நிறைய போயிருக்கிறீர்கள் மாகாணங்கள், அதுக்கு முதலாவதா போன ஒரு சந்தோஷம் மறக்கலாம இருக்கும். 8ஆம் ஆண்டுல டிக்டேஷனுக்கு போனேன். இங்கிலீஷ் டேல. அதுதான் முதலாவதா போனது. பிறகு 9ஆம் ஆண்டுல ஸ்பீச்சுக்கு போனேன். அது போன வருஷம் ஸ்பீச்சுக்கு போனேன். இந்த வருஷம் போனதா? போன முறை ஸ்பீச்சுக்கும் போனேன், இது தமிழ் தின போட்டி தனி இசைக்கும் போனேன். அதில் தான் நேஷனலில் 3ஆவது வந்தது. ஸ்பீச் இங்கே அதில் கிடைக்கல. ஆனால் நேஷனல் மட்டும் போனீங்க. நேஷனல் மட்டும் போனீங்க. இப்போ ஆங்கிலம்ண்டா ஒரு வெறுப்பாக பார்க்குற சமூகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த இசையாதுன்னு போகிற பிள்ளைகள் இங்கிலீஷில் பெருசாக கவனம் எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதுலேயும் நேஷனல் காண போகிறீங்க. உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் படிப்பிக்கிறது யார்? அது எப்படி சின்னலேருந்தே அது மோட்டிவேஷன் எப்படி கிடைச்சது? இப்போ எனக்கும் சின்னலேருந்து இங்கிலீஷ்னால விருப்பம். சின்னல நான் இங்கிலீஷுக்கு மட்டும் கிளாஸ் போவேன். நீங்கள் அதை எப்படி உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு வந்த? நீங்கள் நான் சின்ன வயசில் வகுப்புலேயே தான் கவனிக்கிறேன். வீட்டை வந்து இங்கிலீஷ் புத்தகம் திறந்ததா இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வகுப்புலேயே நல்லா கிரகிச்சு படிக்கிறது. வீட்டில் அண்ணா இல்லாத அம்மாட்ட ஏதாவது விஷயம் கேட்டுக்கொள்றீங்களா? சொல்லித்தர கேட்குறேன். மற்றது அண்ணாயே இல்லான் அவனு சொல்லித்தரேன். மேத்ஸ் படிக்கிறேன். மேத்ஸ் தான் அண்ணா என்ன? ஓகே. தம்பி இந்த குரலில் என்ன ஒரு பாடலை கேட்டுட்டு அதுண்ட எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கருத்தாக போடணும். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசலாம். பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி சநிதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி
பாடி ஆடியுந்தன் சதிதி செறிந்தோமே சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் ததருள் சற்குரு நீ சாந்த சித்த சௌபாக்கியம் யாவையும் ததருள் சற்குரு நீ பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ. கணீர் என்ற ஒரு குரல் வளைமுடைய சாவகச்சேரி மண்ணின் மைந்தன் அபிஷாதன் அவர்களுடைய சிறப்பான ஒரு நேர்காணலும் அவர்களுடைய பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நல்லூர் உற்சவ காலம் செல்வச்சன்னதி இந்த உற்சவ காலத்தில் முருகனுடைய ஒரு வைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான குரல் ஒன்று தென்பட்டது. நடுகளுமே ஒரு சினிமா திரை சேர்ந்து இல்லாமல் ஒரு மசாலாவை கலக்கணும் பண்ணிட்டு தம்பியை திடீரென கேட்டேன். உண்மையாக நான் கேட்டது நாளைக்கு தான். அவருக்கு கொஞ்சம் படிப்போடு சேர்ந்து இன்றைக்கு கூட இப்போ கொஞ்சம் கிளாஸ் இருக்குது என்றாலும் நான் கேட்டோன்னு உடனே வந்து இங்கே தம்பி என்னோட கதைச்சு கொண்டிருக்கிற நிறைய விஷயங்கள். ஒரு மாணவன் தேசிய மட்டத்தில் அல்லது நாடு கடந்து பெரிய மேடைகளில் சாதிக்க வேணுமென்றால் அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி என்று சொல்கிற ஒரு இயலுமை ஒன்று வேணும். ஒரு இயலுமை என்னென்ன விஷயங்களை வளர்த்து கொள்ளணும். திறமை இருந்தால் மட்டும் போகாது. சில பேருக்கு நல்ல திறமை இருக்கும், ஒரு மேடையில் போய் தேவையில்லை விஷயங்களை எல்லாம் கதைச்சி மானத்தை வேண்டிக்கிட்டு நாட்டுண்டே ஊருண்டே எல்லாம் அப்படி கணக்கு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு தேசிய ரீதியாக அடிக்கடி போய் வர ஒரு பிள்ளை, இசைத்திறமையும் இருக்குது நிறைய. என்ன கெப்பாசிட்டியை வளர்த்து கொண்டால் நாங்கள் ஒரு பெரிய மேடைகளில் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களுடைய ஆக்களை ஒரு அலங்கரிக்கலாம். அப்படி என்னென்ன கெப்பாசிட்டி வேணும்? 3 மொழியும் படிச்சிருந்தா தான் இந்த நாட்டில் பிழைக்கலாம். நல்ல ஒரு விஷயம். 3 மொழியும் படிக்கணும். அது உங்களோட வயதுப்படி எனக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு இப்போ அந்த கல்வித்துறைக்கே ஒரு பெரிய விஷயம் மாதிரி. அது அடுத்தது மற்றது திறமையை வெளிக்கொண்டுறோம். மற்றது இப்போ ஒரு விஷயத்தில் நாங்கள் இப்போ இசைன்னு சொன்னால் அதில் ஒரு துல்லியமாக இருக்கணும் இல்லையே, அந்த தான் பர்ஃபெக்டாக இருக்கணும். படிப்புண்டாலும் அதில் ஒரு நேஷனலுக்கு போகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணி பில்ட் பண்ணி போனால் தான் எங்களுக்கு ஒரு விலாசமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களது வளர்ச்சிக்கு காரணமான கொஞ்சம் பேர்கள் சிலவளை ஞாபகம் பெறும். அவையெல்லாம் சொல்லணும்னா சொல்லலாம். அவைக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் பார்த்துட்டு. ஆனால் இதில் சொல்கிற ஆக்கள் மட்டும்தான் நண்டு இல்லை. இப்போ ஞாபகம் பாராக்களை சொல்லலாம். ஞாபகம் பாராட்டி அவன் குறைநிக்க வேண்டாம் தயவுசெய்து. அப்பா அம்மா முக்கியமாக நர்சரி டீச்சர் ஞாபகம் இருக்கா? நர்சரி டீச்சர் வந்தான். மற்றது டீச்சர்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் பண்ணினீங்களா? எத்தனை மார்க்ஸ் வந்தது? 173. கட்டிக்காரனா? யார்கிட்ட படித்தது? அதுவும் தீவன் சார்ண்டா? இசை சம்பந்தமாக யாராவது ஆசிரியர்கள்ட்ட பேர் சொல்லணும்டா? இசை சம்பந்தம் அதான் சொன்ன மாதிரி புது ஆக்கள் வந்திருக்கணும். அப்படியா? ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் தந்தேன்டா? புனிதா மிஸ். அவங்க மட்டுவிலோ மீசால மிஸ். ஓகே. இந்த பேரும் உங்களுக்கு பெருமை. இந்த தம்பியை இப்படி உருவாக்கி விட்டதுக்காக நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை பார்த்து தான் நான் படிப்பிலேயும் நல்லா இருக்கணும், வேறு மாதிரி கலைத்துறையில் நல்லா இருக்கணும்னு ஒரு என்ன சொல்கிறது இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது. அது யார் இருக்கா? அப்படி யாராவது? எனக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லை, நீங்களாவே அப்படி இருக்கணுமெண்டு. அதாவது ஒரு பாஷையில் சொன்னால் சகலகலா நல்லவனாக இருக்கணும் யோசிச்சு வந்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல ஒரு இந்த வயதுக்கு நல்ல ஒரு ஆளுமை. வெறும் 15 வயது. ஓயலுக்கு என்ன ரிசல்ட்ஸ் எடுக்கிறது இதுலேயே சொன்னால் அது சொல்ல அடுப்பியல் சொல்லுங்கள். 9 எடுக்கணும், கட்டாயம் எடுப்பியல். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு சகலகலா வல்லவன். ஆங்கிலத்துறையாக இருக்கட்டும் சரி, இந்த தமிழ் தின போட்டிகள், விஞ்ஞானம், கணிதம், அதே மாதிரி இசைத்துறை, அதை விட கடவுள் பக்தி, இந்த கடவுளோடு சேர்ந்த இசைகள் எல்லாவற்றிலும் ஒரு திறமையான ஒரு பிள்ளையை இன்றைக்கு நான் காட்டியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இதுவரை காலத்துக்கு என் காட்டினருக்கு இவரும் ஒரு ஆளாக இருப்பார். நிறைய பேரை காட்டியிருக்கிறோம். இப்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணுமென்றதும் எங்களுடைய சமுதாயத்துக்கு இப்படி ஒரு 5-6 பேர் உருவாக்கிவிட்டால் அவை அந்த ஊரை பாதுகாத்து கொள்ளுவினோம். அவை அந்த வேற பார்த்து இன்னும் ஒரு கீழே ஒரு 5 பேர் படிப்பினோம். இதுதான் நாங்கள் இந்த ஊடகத்திலிருந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு அற்புதமான நேர்காணலை, அவருடைய பாடல்களை தொகுத்து வழங்கியிருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு குட்டி தம்பி என்றதால் ஒரு குட்டியான நேர்காணலோட உண்மையை முடிக்க போகிறேன். நான் கேட்டோன்னே உடனே வந்து எனக்கு இந்தளவு ஆட்சிகளையும் வெளிப்படுத்தின எங்களுடைய மட்டிவில் தெரியும் தானே, சாவகச்சேரி மட்டிவில் கிராமத்தில் இருந்து மோகனதாஸ் அபிஷாதன் அவர்களுடைய இந்த வருகைக்காக தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். உங்களுடைய துறையில் நீங்கள் இன்னும் என்றும் மேலே போவியல். எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த தம்பியை நானும் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று வாழ்த்துக்கள் தம்பி.
பாராட்டுகள், நன்றிகள். இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். முத்தை தருபத்தை திருநகையத்தை கிரிசத்தை செருவன முத்தி கொருவித்து குருவரையன போதும் முக்கட்பெருமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பை திருவரு 30 முவர்க்க தமரரும் அடிபேண 10 தலைதத்த கிணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்புகள் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கிடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுவொடு கழுதாட திக்கு பரியட்டு பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போதே கொத்து பறை கொட்டு கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு புடியன முதுகூகை கொட்புற்றெழ நட்பெற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவல பெருமாளே கொட்புற்றெழ நட்பெற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவல பெருமாளே பொறவல பெருமாளே பொறவல பெருமாளே.